உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சனியின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர காலுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்திரட்டாதி அப்படின்னாலே காமதேன்னு அர்த்தம். கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்குமாமா. எங்க மேம் கொடுக்குறாங்க, பேட்டா எங்க மேம் கொடுக்குறாங்கன்ற மாதிரியே உங்க மைண்ட் வைஸ் இருக்கு. சரி வாங்க பார்ப்போம், இந்த ஒரு மாசம் எப்படி எல்லாம் இருக்க போது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க, என்னதான் பண்ண போகுது. 2ஆம் வீட்டதிபதி உச்சமா இருக்கிறார். வேற என்ன வேண்டும்? பிரச்சனையும் அங்கதான் ஆரம்பிக்குது இல்ல. அமைதின்னு சின்சனா இருந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீ எப்படி அமைதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் செவ்வாய் ரவுண்டு கட்டி அடுக்கி வச்சிருப்பாரு. போன மாசத்துல இருந்தே ஆரம்பிக்குது பேச்சு வழக்கு வம்பு. நான் அமைதியா இருந்தேன், என்ன தேடியே ஏழ்ற வருதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அப்படியே 23ஆம் தேதி கன்னியாகும். அதனால பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பட் 2ஆம் இடத்தினாவது ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறதுனால நிறைய பேருக்கு பண ரீதியான சில விஷயங்கள் எல்லாமே வரும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய வசதிகள் கிடைக்கும். 2ஆம் இடம்ன்றது தன நேத்திர குடும்பஸ்தானம். நிறைய பேர் கண்ணு சம்மந்தப்பட்டு சில விஷயம் பார்த்துக்கணும். கண்ணில் திடீர்னு இது வரைக்கும் இல்லாமல் மெட்ராஸ் ஆகி வர்றது, கண்ணு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குது, கண்ணு சம்மந்தம். ஏன்னா 2ஆம் இடம்லாம் கண்ணு இண்டிகேட் பண்ணும். 1ஆம் தேதியே ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த உட்காந்த இடத்துல இருந்து தூங்குது. ஏன்னா அந்த கண்ணு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் எனக்கு ஏதாவது ரெஸ்ட் கூட அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்ணில் ப்ரெஷர் அதிகமாக இருது. ஏன்னா ராகுவோட பிடியில் இருக்க போகிற ஒரு தன்மை. நான் சாதாரணமாக இருந்தால் அதை பற்றி கவலையப்படுறேன். நான் ஜாலி, உங்களுக்கு என்ன காசு கொட்டுன்ட்டு போயிடலாம். ஏற்கனவே தலைக்கு மேலே மிஸ்டர் சனி அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கிறார். ஆயிடுவார். அவ்வளோதான், ஆச்சு வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நாள் தான் சரியா போயிடும். பெருசெல்லாம் கவலைப்பட்டுக்குவானா. ராசிநாதன் அப்படி கபாலிட நெருப்பிடான்ற மாதிரி திரும்ப நிவர்த்தி அடைந்து வக்ர நிவர்த்தி அடைந்து வந்து உட்காந்து விடுவார். அதனால பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். பட் ஸ்டில் திரும்ப கீழே 3ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி அனைவரும் ராகுவோட பிடியில் இருக்கிறனால தெய்வங்களா என்னை திட்டவே கூடாது. நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை நம்மளா பிரேக்கப் பண்ணிட்டு ஓடி இல்லாமல் நீங்களா சில விஷயம்லாம் யோசிப்பீங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா 3ஆம் இடம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காதலை இண்டிகேட் பண்ணும். 4ஆம் இடம் 5ஆம் இடம் இதெல்லாம் அப்படியே வருது. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி வேற சும்மா இல்லாமல் அவரும் போயிட்டு ராகுவோட பிடியில் 15ஆம் தேதி 13ஆம் தேதியே மாட்டிடுவார். நம்மளுக்கு டேவே 14ஆம் தேதி தான். அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்ல கொஞ்சம் அப்படியே இல்லை வேணாம், நான் எதுவும் சொல்ல வரல, நல்லா இருங்க, நல்ல விஷயம் நடக்கலாம். அப்படி இல்லாட்டி எனக்கு தெரியாது, என் மேல தப்பே கிடையாது, இது எல்லாமே ராகுவோட தப்பு. அப்போ யாராவது இந்த தடவை கொஞ்சம் பூச்செண்டு வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான், நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். அதனால் ரோஸ் வாங்குறது பூச்செண்டு வாங்குறதுலாம் காசை வேஸ்ட் பண்ணி அப்புறம் அது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் சாபம் கொடுத்தீங்க, நீங்கள் என்னதான் என்னை கழுவி ஊற்றினாலும் ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியா அக்காவை நான் தான் சொல்ல முடியும். அதனால கேட்டுதான் அவனை வர வழி கிடையாது இந்த தடவை. அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே சில சமயம் வேலை பார்க்குற இடத்துல சூரியன் என்பது எல்லாமே ஒரு மாதிரியான ஆளுமை. இந்த 5ஆம் வீட்டதிபதி சுத்தி கித்தி வர்றதுக்குள்ள நம்மளுக்கு போதும் ஆயிடும். அவர் 27 நட்சத்திரத்தை போடும். அவருக்கு எத்தனை வீடு இருக்கு, 1ஆ 2ஆ? அப்போ மனசெல்லாம் அப்படியே சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு இப்போ ஒன்று யோசிப்போம், ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு யோசிப்போம், இன்னொரு 3 மணி நேரத்துக்கு இன்னொரு யோசிக்கிறது. இந்த மாதிரி நிறைய யோசனைகளால் கொஞ்சம் அப்படியே வருமானம் பற்றிய யோசனையே இருக்கும். வெளியில சொல்ல மாட்டேங்க. ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாம் காசு மைண்ட் எல்லாம் பணம். என்னடா மீனராசிக்காரங்களா இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு அடுத்தவங்களாம் யோசிக்கிற அளவுக்கு சனி என்ன பண்ணுவார்னா, சனியே வேலைக்காரன். ஒன்னா வேலையில பிரச்சனை, இல்லை பணத்துல பிரச்சனை. இது ரெண்டையுமே இந்த தடவை கொஞ்சம் கொடுத்து சில விஷயத்தை மேற்கொள்ள வைப்பார். பட் ஸ்டில் ஆனால் 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சமாகி இருக்காரு. இந்த செவ்வாய் அப்படின்ற அமைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் மீனத்துக்கு. என்னதான் சனி செவ்வாய் ஒரு மாதிரியான சினாரியோக்குள்ள போனாலுமே செவ்வாயுடைய காம்பினேஷன் அது உச்சத்துல இருக்கிறது. தென் அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய அமைப்பு, திரும்ப புதனுடைய அமைப்பு, நட்சத்திர நாதன் தனக்கோட லக்னத்துக்கு மேல சம்பந்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேரும்போது நிறைய ஆத்ம ஞான பயணம் மேற்கொள்வீர்கள். இந்த செவ்வாயெல்லாம் மலை சம்பந்தப்பட்ட இடம். ஸோ அதனால அதுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். நிறைய பேர் மலை ஏறி போன தடவை நான் சொன்னேன், மலை ஏற போறீங்க, மலை ஏறதுக்கு பிளான் போட்டுருவீங்க. இந்த தடவை அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருவாரு. எப்போ 23ஆம் தேதிக்குள்ள அதுக்கான பாசிபிள் 100 விழுக்காடு இருக்கு. திடீர்னு ட்ரெக்கிங் போலாமான்னு யோசிக்கிறது, இல்லை ட்ரெக்கிங் போறவங்களுக்கு இது ராகு என்ன பொசிஷன்ல உங்களுக்கு இருக்கான்றதை பொறுத்து ஏறுறதா இல்லை இறங்குறதான்றதை ராகு முடிவு பண்ண போறான். நம்ம வழக்கம் போல ஏறதை பத்தி யோசிச்சுட்டு போவோம், இதுக்கு இறங்குறத பத்தி யோசிச்சுட்டு. பட் ஸ்டில் ஏன்னா குருவுடைய பார்வை 12ஆம் வீட்டு 12ஆம் இடம். நான் திரும்ப ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்றேன். 12ஆம் இடத்தை அயன சயன போகம்னே முடிவு பண்ணவே பண்ணது. இதெல்லாம் அதுவும் ஒரு தெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொண்டு அது உள்ளுக்குள்ள உங்களுக்கு இறங்கி அருள் பாவனை செய்யணும்னா 12ஆம் இடம் தான் தேவை. இப்போ 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள், ராகுவே நான் சொன்ன மாதிரி தெய்வ கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் வீட்டுல இந்த தடவை பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுவீங்க. பெண் தெய்வத்தை உங்க வீட்டுல இருக்கவங்க சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு படையில போடுவாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மேற்கொள்வீங்க. இல்லை நீங்க போற வழியில ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, பெண் தெய்வத்தோடு கனெக்ட் ஆகும் இந்த தடவை.
அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த தடவை திடீர்னு கோவில்ல பொங்கல் வைக்கிறது, கோவில்ல வந்து பொங்கல் கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு இந்த தடவை நிறைய நெய் வாங்கி கொடுப்பீங்க. இல்ல நெய் வாங்கி தர சொல்லி உங்கள்ட்ட யாராவது கேட்பாங்க. எண்ணெய் வாங்கி தர சொல்லி யாராவது கேட்பாங்க. சனி எல்லாம் எண்ணெயின் காரகத்துவம். கோவிலுக்கு என்ன வாங்கி தர்றது, நெய் வாங்கி தரதுன்ற மாதிரி உங்ககிட்ட இருந்து கேட்டு சில விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்ககிட்ட நீ கூட நீ பண்ண. இது ஏன்னா இந்த லக்னம் இயங்க போது 12ஆம் இடம் இயங்க போது 2ஆம் இடம் வலுவா இருக்கு. இந்த இந்த காம்பினேஷன், இந்த ட்ரையாங்கிள் காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த சினாரியோ வாவ் சூப்பர். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழும். இயல்பாவே உத்திரட்டாதி சொன்ன மாதிரி தாமரையில தண்ணி மாதிரியே இருக்கும். பார்க்க தான் அப்படி எதுலேயும் பட்டும் படாமல் அப்படியே எஸ்கேப் ஆகிறதெல்லாம் இந்த உத்திரட்டாதி தான். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அப்படியே கட்டுண்டு கிடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். சமாளிச்சிடுவோமா, முடிஞ்சிடுமா, பண்ணிடுவோமான்னு ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருந்து போட்டு அடத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். சமாளிச்சது ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்தில் கொண்டு போய் காலம் தள்ள போகுது. சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பையும் கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். அது வரைக்கும் கொஞ்சம் பண ரீதியான பிரச்சனையில் மட்டும் கவனமாக இருக்கு. கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேர் நிறைய கிரெடிட் கார்டில் கடன் வாங்கிட்டு கொஞ்சம் அவஸ்தைப்படுவீங்க. ஆனால் என்னதான் இதெல்லாம் போனாலும் வெள்ளி வாங்கலாம், தங்கம் வாங்கலான்ற மாதிரி மனசுக்குள்ள சில விஷயங்கள்லாம் விழுப்போம். வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும். டயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன், அவர் வேறு ராகுவோட பிடியில் இருக்கிறனால இந்த வேலையில டயத்தை ஃபாலோ பண்ண முடியாது. இல்லை டயத்துக்கு வேலைக்கு போக முடியாது. இல்லை சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு டயத்துக்கு வீட்டுக்கு வர முடியாது. நேரம் இல்லைன்ற வார்த்தை வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக. இந்த 6ஆம் இடம்ன்றதே வந்து ஆல்மோஸ்ட் கடன், நோய், எதிரி, வம்பு, தும்பு, வழக்கு இதெல்லாம் இது ராகுவோடு இணையும் போது சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி ராகு கேதுக்கள் எல்லாமே அம்பிகையை குறிக்கக்கூடியது. ராகுகேது எல்லாமே அமானுஷத்தை குறிக்கக்கூடியது. ராகுகேது எல்லாமே வந்து அதர்வனத்தை குறிக்கக்கூடியது. ராகுகேது எல்லாமே இன்ட்யூஷனை குறிக்கக்கூடியது. நிறைய பேருக்கு காளியோட தரிசனம் கிடைக்கும். காளியை பார்ப்பீங்க. காளி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு அம்மனோட ஆரம்பிச்சு நீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு மேற்கொள்வீர்கள். நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதம் ஏதோ ஒரு அம்மனோட உக்கிர தெய்வங்களுடைய ஒரு எனர்ஜியோட நீங்க வந்து கடப்பீர்கள். இதை பற்றியான ஒரு வீடியோ நீங்க பார்க்கும் போதே வந்து நிற்கும். இது வரைக்கும் நீங்க பார்த்துருவாங்க. திடீர்னு காளியோ சமயபுரம் மாரியம்மனோ உங்களோட மொபைல்ல வந்து வரும்போது வந்து நிற்கும். முருகனையே பார்த்துட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி இந்த தடவை காளி வந்து நிற்பா. என்னடான்னு புரியாம யோசிப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த இதுக்கும் சனினாலே காவல் தெய்வம் தான். ராகுவோட சேர்ந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது நிறைய கால பைரவரோட கனெக்ட் பண்ணுவார் இந்த தடவை. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை எனக்கு தெரிந்து உங்களுடைய 1ஆம் சுற்று சனியாக இருக்கிற பட்சத்தில், இது நான் ரொம்ப டெக்னிக்கலாக பேசினா புரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். முதல் தடவை இப்போ சனி வருது, நீங்கள் ஒரு 20 வயசு நம்ம வயசு பேசும்போது சொல்லுவோம். 1ஆம் சுற்று சனியாக இருக்க வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 2ஆவது சுற்று சனியாக இருக்கிறதுல பொங்கு சனி நிறையா உங்களுக்கு பணத்தையும் நிறைய மனிதர்களுடைய தொடர்பையும் கொடுக்கும். 3ஆம் இடத்து சனியாக இருக்கும்போது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இவ்வளோதான் கிளியர். ஓகே, நீங்கள் இப்போ படிக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் எப்படி படிப்பீங்க அப்படின்னா, வேணாம் சாமிக்கு விட்டுறலாம், இந்த ஒரு மாதம் வேண்டவே வேணாம். நம்மளுக்கு 12ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருந்தால் எங்கே படுக்கிறதுக்கே நேரம் இருக்காது, எங்கே படிக்கிறதுக்கு நேரம். தூங்கி விடுவோம், கொஞ்சம் சோம்பேத்தனம் இருக்கும், கொஞ்சம் லேசினஸ் இருக்கும். பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்னப்பா ஐஏஎஸ் படிக்க போகிறோம், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் படிக்கிற பிள்ளைங்க இந்த ஒரு மாதம் சாமிக்கு விட்டுறலாம். அதை தாண்டி ஒருவேளை படிக்கிற குழந்தைங்களோட ஜன்னகால ஜாதத்தில் தசாபுதி நன்றாக இருக்கிற பட்சத்தில், ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்கும் போதே இந்த பிள்ளைங்க பிறக்கும்போது சனி திசையில் பிறக்கும். அந்த சனி திசையில் பிறந்து அதுக்கு மேலே பிள்ளைங்களோட ஹெல்த் தாங்க கொஞ்சம் மூச்சு விடுறதில்ல, கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதில்ல, கோல்டு ஃபீவர் வராமல் பார்த்துக்கங்க. இந்த ஒரு மாதம் படிக்கிற பிள்ளைங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, உத்திரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கும் நீ பார்த்துக்கணும், உத்திரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒருவேளை அது முதல் சுற்று சனியாக இருக்கிற பட்சத்தில் நான் மேலே சொன்ன எல்லாம் உங்களுக்கு தான். கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸுக்கு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளியர், புரிஞ்சுல? ஓகே, தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். 2ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவோம். எல்லாத்தையும் எனக்கு எல்லாம் தெரியும் போன்ற மாதிரி பேசுவோம். நான் சொன்ன ஆரம்பத்தில் உத்திரட்டாதி பேசவே பேசாது. நான் பேச ஆரம்பித்தா இந்த தடவை கொஞ்சம் அப்படி நெருப்புடா கபாலிடான்ற மாதிரி வாயிலிருந்து வார்த்தையாக வரும். அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனம், செயலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ரொம்ப ஸ்பீடு ஒர்க் வேணாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வேணாம். ஒன்றா உங்களை பார்த்து உங்கள் அண்ணன் தம்பி பங்காளி உங்களுக்குனே சண்டை போகிறதுக்கு ஒரு 4 ஏழரை வரும். இல்லை நீங்கள் போய் யாருடைய சண்டை போட, குடும்பத்திற்குள் ஏதாவது ஒரு வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. போன மாதத்துலேருந்தே அப்படி தான் இருக்குது. செவ்வாய் இன்னும் 23ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறேன். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம். ஓகே ஃபைன். அதே மாதிரி நம்மளுக்கே தேடி கீடி கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, அதோட வம்பு தம்பு வேணாம். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதியும் சேர போகிறார். அதனால கொஞ்சம் வந்து உங்களுடைய XYZ இல்லை கணவன் மனைவி பிரச்சனை, ஏன்னா அங்கிறது டைரெக்டாக யாரை பார்க்குறாரு சனி 7ஆம் இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே,
வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் மூவ் ஆற மாதிரி இருக்கும். அது சும்மா டேக் சம் டைம் ஒரு 15, 20 நாட்கள் தான். அதுக்கப்புறம் எல்லாம் சூப்பரா அடுத்த மாசம் ஃபேண்டாஸ்டிக்கான டைம் பீரியட். அதற்கான முகாந்திரங்களை இந்த மாதம் உங்களுக்கு குடுக்கும். ஓகே. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம், சேவிங்ஸ் பண்ணலாம்னு யோசிப்போம். ஆனா, அதுக்கான பணம்லாம் வேற எதுக்காவது செலவாகும். இந்த தடவ கொஞ்சம் பண பற்றாக்குறைக்காக சில கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். தேவைனா மட்டும் கடன் வாங்க, இல்லாட்டி கொஞ்சம் பார்த்துக்கலாம். கை கடிக்காம பார்த்துட்டு சில விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிங்க. டைலமா அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்கும். கொஞ்சம் வண்டி வாங்கல போகும்போது கவனம் வேணும். வித்தையெல்லாம் காட்டாதீங்க. யாராவது வந்து இடிச்சிட்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. வண்டியை இன்ஜின் மாத்துறதுக்கான வாய்ப்பு, வண்டியில கீழே விழறதுக்கான வாய்ப்பு. போன மாசம் நான் சொல்லியதை கொஞ்சம் சறுக்கிறதுக்கான வாய்ப்பு. அதெல்லாம் அந்த வயது உத்தவர்களுக்கு, இந்த வயது உத்தவர்களுக்கு இப்போ பார்த்துக்கணும். ஸோ வண்டி வாகனங்களை போய் 4ஆம் வீட்டு அதிபதியும் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது கொஞ்சம் வண்டி வாகனங்களை கவனம். ஏன்னா குரு கேந்திரம் ஏறி இருக்காரு, அது வக்கரமா இருக்காரு. அப்போ உங்களுடைய அம்மாவோட உடல்நிலை, உங்களுடைய சுகஸ்தானம், ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இடுப்பு கிட்ட பயங்கர பெயின் வரும். முதுகு தண்டுவடத்துக்கிட்ட அப்படியே சுருன்னு ஒரு இழுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த சுகஸ்தானம் குறித்த சில விஷயங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி அடிவயிறு உப்பிசமா இருக்கும். அடிவயிறு பிரச்சனையா இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியாம சில சினாரியோலாம் கிரியேட் ஆகும். இதெல்லாம் இந்த தடவை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு நடக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே குழந்தையா இருந்தாலுமே இதுதான் இருக்கும். 60 வயது தாண்டிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொஞ்சம் டாக்டர்கிட்ட போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, கால் அடிபடுறதுக்கான வாய்ப்பு, காலில் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பார்த்து போகும்போது வழுக்காம பார்த்துக்கோங்க. ஏன்னா கேதுலாம் கொஞ்சம் வலிக்கி விட்டுருவார். பாத்ரூம்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கேது அமர்ந்திருக்க போஷன் உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படின்றது, 6ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சில பேருக்கு நேட்டல் ஹாரோஸ்கோப் நல்லா இல்லாத பட்சத்தில் மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழலை உண்டாக்கும். நீங்க மருத்துவமனைக்கு போவீங்க, இல்லை மருத்துவமனைக்கு உங்க வீட்டு முதியோர்களை கூட்டி, ஏன்னா கேது எல்லாம் முதியோர்களை கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்பு. எங்க பாட்டியை கூட்டு போனேன், தாத்தாவை கூட்டு போனேன், ஏதோ ஒண்ணு அந்த வயது ஒருத்தவர்களை கூட்டு போறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மீனராசிக்கே உண்டு. உங்க தாத்தா பாட்டியோட உடலே கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் அது இன்ட்டு பண்ணும். நிறைய பேருக்கு இன்னும் இந்த பக்கம் நல்லது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும். யாரெல்லாம் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்டு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பரான டைப் ரெடி. யாரெல்லாம் பிஹெச்டி எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் அடுத்த இதுக்கு வந்து எக்ஸாம்க்கு வெயிட் பண்றீங்களோ அவங்களாம் சூப்பராக படிப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்க வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் இண்டிகேட் பண்றவர். யாரெல்லாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அரசாங்க உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கீங்களோ சூப்பராக படிப்பீங்க. இந்த தடவை உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் முடிப்பீங்க. ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் டைம் பீரியட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? சிவனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ராகுவோட இத்தனை கிரக அமைப்பு 12ஆம் இடத்துல, இந்த பக்கம் வந்து சனியோட அமைப்பு, கேந்திரம் மீறி இருக்கக்கூடிய குருவோட அமைப்பு, அதுவும் கொஞ்சம் வக்கரமா இருக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு வேற லெவல் மாற்றத்தை கொடுக்கும். இல்லாட்டி இந்த விபூதி அபிஷேகம் சிவனுக்கு பார்க்கறது, இல்லை இந்த சிவன் சொல்லுவாங்களே மார்பிள் சிவன், அதெல்லாம் அங்கங்கே எங்கேயாவது வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய சிவன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அப்படியே உங்களோட 5ஆம் வீட்டோடு இந்த பக்கம் 3ஆம் வீட்டோடலாம் கனெக்ட் ஆவார். அப்போ அதன் மூலமாக போனால் உங்களுடைய முயற்சிகள்லாம் பழுத்தமாக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இந்த நிறைய பேருக்கு இந்த உத்ராட்சம் கிடைக்கும். கிடைச்சங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்ராட்சம் கையில் கிடைக்கும். உத்ராட்சத்தை பார்ப்பீங்க, இல்லை யாராவது உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் அணிந்து கொள்வீர்கள். ஏதோ ஒன்று இந்த உத்ராட்சத்தோடு கரெக்டாக போகுது. ராகு அந்த வேலையை உங்களுக்கு செய்வார். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய குதிரை பார்ப்பீங்க. குதிரை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய குதிரை பார்க்குறது, எஸ்பெஷலி ஒயிட் கலர் இல்லாட்டி சாக்லேட் கலரில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் குதிரை பார்ப்பீங்க. இந்த 2 குதிரையும் எங்கேயாவது பார்ப்பீங்க, இல்லை போகும்போது உங்கள் கண்ணில் போடும். 1ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். தேதி இத்தனை ஆயிடுச்சா, 1ஆம் தேதி இருக்கு, இல்லை மொபைலை திறந்தா குதிரை வந்து நிற்கும். இந்த குதிரையை நீங்க பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்பீடா இயங்க போகுதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாது. ஆனா எப்படி கடிவாளம் கட்டி ஒரே மாதிரி குதிரை போது அப்படியே போய் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு தேவையில்லாம நீ ஏன் வம்பளை மாட்டிக்காதன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த குதிரை பார்த்தல் என்பது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே நிகழ காத்திருக்கிறது.